ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் யூ ஆல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்னோடய போர்ட்ஃபோலியோ தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஷோ பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணுறேன், என்ன ப்ராஃபிட் பார்க்குறேன், எல்லாமே நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ லாஸ்ட்டு ஒரு 2 months வந்து மார்க்கெட் பெருசாக நமக்கு பாசிட்டிவ் சைடே இல்லை. என்னோடய போர்ட்ஃபோலியோ அப் டு வந்து ஒரு 60,000 வரைக்கும் மைனஸ் பண்ணிச்சு. நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்த அமௌண்ட் வந்து 4,70,000 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன கேஷ் மட்டும் நான் இப்போ வெளில எடுத்திருக்கேன். இப்போ என்னோட ஹோல்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,14,000 கிட்ட இருக்குது. அதோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3,88,000 கிட்ட வந்து இப்போ இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து 25,000 இருக்குது. ஸோ டிசம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆயிடுச்சு. டிசம்பரில் வந்து இன்னும் எனக்கு ஸ்டாக்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் பெருசாக வரல. ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கவே குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான், ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்க ஸ்டாக்ஸ் தான். பட் நிஃப்டி வந்து பொறுத்து தான் எல்லா ஸ்டாக்ஸுமே என்னோடய ஸ்டாக்ஸ் மூவ் ஆகும். ஏன்னா எடுத்துருக்கிறதா மோஸ்ட்லி வந்து குவாலிட்டியான லார்ஜ் கேப் அண்டு F&O ஸ்டாக்ஸாக தான் மோஸ்ட்லி எடுத்திருப்பேன். ஸோ இதனால் வந்து நம்ம வெயிட்டிங்கில் இருக்கோம். ஸோ நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போ அரௌண்டு 25,733 இருக்குது. ஸோ அதோட ஆல் டைம் ஹை வந்து 26,000 இருக்குது. நான் எப்போ அக்காமடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா அரௌண்ட் வந்து ஒரு 24,400 சொல்ல போனோன்னா 25,400 கிட்ட 200 கிட்ட வரும்போது நான் அக்காமடேஷன் பண்ண ஆரம்பித்தேன். இந்த லெவலில் இங்கேருந்து என்கிட்ட ஒரு 700 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோ ரெட்டில் இருக்குது. என் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் ஆகிருக்கு டாடா மோட்டர்ஸ், இந்த ஒரு ஸ்டாக்கு 4,000 கிட்ட லாஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஐடியாபியில் வந்து ஒரு சின்ன கேபிட்டல் தான், ஸோ அது நான் பெருசாக கன்சிடர் பண்ணல. நெக்ஸ்ட்டு பாலிகேப் வந்து 103. நெக்ஸ்ட்டு டால்மியா பாரத் சிமெண்ட் கம்பெனி. ஸோ இண்டஸ்ட்ரீஸை நம்ம இங்கே பார்க்க முடியும். சிமெண்ட் கம்பெனியில் -468 கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீபக் நைட்ரேட். ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து என்னென்னா கெமிக்கல் கம்பெனி தான், பட் ப்ளஸ் வந்து ஃபெர்டிலைசர்ஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னோட அமௌண்ட் நல்லா விசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். சொல்லப்போனால் இது வந்து ரொம்ப வால்டர்னேட்டிவான ஒரு ஸ்டாக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் இந்த ரேஞ்சுக்கிட்ட வரும்போது இன்வெஸ்ட் பண்ணேன். சொல்லப்போனால் இந்த ரேஞ்சுக்கிட்ட வரும்போது ஸோ இந்த ட்ரையாங்கில் வந்து பிரேக் பண்ணிவிட்டு அப்சைட் போகணும்னு நான் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தேன். பட் இது நடக்கலை. இது நடக்காமல் தான் நமக்கு இப்போ இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ எனக்கு வாங்கின ப்ரைஸ் கிட்ட வரணும்னா 2,800 கிட்ட வரணும். ஸோ இந்த ரேஞ்சிட்டு வந்துச்சுன்னா நான் ப்ராஃபிட்டபிளாக வருவேன். மோஸ்ட்லி இந்த ஸ்டாக் வந்துடும். ஸோ இதை பற்றி நான் பெருசாக வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. நல்ல மொமெண்டம் கொடுக்குற ஸ்டாக் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்கிறது யூபிஎல் வந்து கெமிக்கல் தான். ஸோ யூபிஎல்லுமே ஒரு நல்ல ஸ்டாக் தான், நல்ல ஒரு மொமெண்டம் தர கெமிக்கல் கம்பெனி தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கம்பெனி தான் நம்மக்கிட்ட இருக்குது, கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ கெமிக்கல் கம்பெனியில் யூபிஎல் இருக்குது. ஸோ யூபிஎல் இருக்கிறனால நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இதுவுமே அந்த லாஸில் இருக்குது. இதுவுமே மேலே வரும்போது நம்மக்கிட்ட ப்ராஃபிட்டில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பீஸ் இருக்குது. நான் சொன்னல நிஃப்டி வந்து இந்த ரேஞ்சுக்கிட்ட வரும்போது வாங்கினேன் அப்படின்னு. ஸோ அந்த ரேஞ்சுக்கிட்ட வரும்போது நிஃப்டி பீஸில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இங்கே ஒரு 30,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு 20,677 இந்த ரேஞ்சுக்கிட்ட நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து டாடா ஸ்டீலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். டாடா ஸ்டீலில் நான் இன்வெஸ்ட் வந்து பண்ணும்போது கொஞ்சம் ஹைலியே பண்ணிட்டேன்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 148 இருக்குது. பட் டாடா ஸ்டீலோட ஹோல்டிங் ப்ரைஸ் 168 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டா இந்தியா இருக்குது. பேட்டா இந்தியா வந்து லெதர் கம்பெனி. இது எனக்கு நினச்சி இதுதான் ரொம்ப மொமெண்டம் ஸ்லோவாக ரெக்கவரி ஆகும்னு நினச்சேன். பட் இது நல்லாவே மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து எனக்கு பெருசாக இது இல்லை. நெக்ஸ்ட்டு இது வந்து F&Oவில் இல்லை, மைனிங் கம்பெனி, மொயில்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் எனக்கு இருக்கிறதுலே வந்து ரொம்ப பெரிய பர்சன்டேஜில் வந்து விழுந்துருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 12% ஈக்குவல் டு த ஐடிபிஐ பேங்க். பெருசாக பார்க்க வேண்டியதில்லை. டாடா மோட்டர்ஸ் இது நியர்பைன்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக விழுந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்குது சுந்தரம், இது வந்து சின்ன வண்டி கேபிட்டல். ஸோ இஷ்யூஸ் இல்லை. ப்ராஃபிட் அமௌண்ட்டை நான் அப்படியே கன்வர்ஷன் பண்ணி போட்டேன். ஸோ அது வரட்டும். நெக்ஸ்ட்டு சிதூஸ் லைஃப். ஸோ லைஃப் ஹெல்த் அண்ட் ஃபார்மா கம்பெனியில் இதில் நான் வச்சுருக்கேன். இதில் 1,500 வந்து லாஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சன் டிவி போட்டிருக்கேன். சன் டிவியில் ஒரு -2,588 கிட்ட எனக்கு இப்போ கரண்ட்லி லாஸில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோ ஓவரால் போர்ட்ஃபோலியோ -6% இருக்குது. என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு 6% இந்த லெவல். ஆவரேஜாக வந்து நான் மந்த்லி வந்து 2 to 5% வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கேபிட்டல் வந்து சைட்வேஸில் நிற்கிறதுனால மார்க்கெட்டில் லாஸ்ட்டில் வந்து ஹோல்டிங்கில் இருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய போர்ட்ஃபோலியோ அப்டேட். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்கமிங்கில் ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்கள்கிட்ட சிப்லா சொல்லியிருந்தேன். சிப்லா அண்ட் ஆர்பிஎல் 2 பேங்க்ஸ், சிப்லா அண்ட் ஆர்பிஎல் 2 சொல்லியிருந்தேன். ஸோ சிப்லா வந்து நான் டவுசன் சொல்லியிருந்தோம் ஆல்மோஸ்ட். ஸோ அது நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கா என்னென்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டதுலேருந்து பார்த்தோன்னா சிப்லா வந்து டவுன் சைடு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து எக்ஸாக்ட்லி வீடியோ போஸ்ட் பண்ணது ஒரு 4 டேஸாகவே வந்து சிப்லா வந்து இங்கே பிரேக் பண்ணுற ரேஞ்சில் இருந்துகிட்டு இருந்துச்சு. சிப்லா வந்து ஃபாலிங் தான் ஆகிட்டுருக்கு. ஸோ சிப்லா ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்பிஎல் பேங்க். இது வந்து நான் அப்சைடு சொல்லியிருந்தேன். ஸோ ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டேஸ். ஸோ நீங்கள் 4 டேஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரொம்ப சைட்வேஸ் இருந்துச்சு ஒரு 4 டேஸில் பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு திருப்பி அது ரிகவர் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரௌண்ட் 6% கிட்ட நம்ம டார்கெட் வச்சுருக்கோம் வீக்லி. இது பட் நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் 4 டேஸ் வந்து கனெக்ட் பண்ணோன்னா 4 டேஸ் வந்து இந்த ரேஞ்சில் வந்து வாங்கியிருப்போம். வாங்கினதுலேருந்து நம்ம அப்சைடு வந்து 6% இந்த ரேஞ்சுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஸ்டாக் சொல்லியிருக்கேன். இது 2 மூவ் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு மிட் ரேஞ்ச் ஆஃப்டர் டிசம்பருக்குள்ளே ஒரு ஃபால் இருக்கும். ஆஃப்டர் டிசம்பருங்கிறத விட ஒரு 15th 14th இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து நிஃப்டி வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஃபால் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சுக்கிட்ட ஃபாலை வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா சின்ன ஃபால் வரும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வாங்கணுன்னா நெக்ஸ்ட்டு பிப்ரவரி வந்து நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும். பட் மார்க்கெட் ஆல்ரெடி விழுந்திருக்கனால மார்க்கெட் நல்லா ரெக்கவரி ஆகும்னா ஒரு பாசிட்டிவ் இருக்குது. ப்ளஸ் டாக்ஸேஷனுமே ஏதாச்சும் ஏற்றுனாங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. பட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு நல்ல ஒரு லாங் டேர்முக்கான ஒரு ஃபால் வந்துச்சு. நான் ஆக்சுவலி இதை வந்து ஒரு 24,000 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 24,000 நெக்ஸ்ட்டு வந்து 24,500 இந்த ரேஞ்சிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து என்னென்னா அது மார்க்கெட்டு நம்ம நினச்சபடி எல்லா நேரமும் போகாது. ஸோ அதனால் அது ஆப்போசிட்டில் போயிட்டு நெக்ஸ்ட்டு நல்லா அப்சைட் போணுச்சு. அப்சைட் போயிட்டு நல்ல ஒரு டவுன் சைடுமே வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 23,256 இந்த ரேஞ்சுக்கிட்ட. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 23 ஒரு 256. ஸோ இந்த ரேஞ்சுக்கிட்ட நல்லாவே ஃபால் டவுன் ஆகிருந்துச்சு. இதுலேருந்து நம்மளுக்கு மார்க்கெட்டு இப்போ ரெக்கவரி ஆகிட்டுருக்கு. ஆர்பிஎல் மீட்டிங்லையுமே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்பிஐ மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ண போகிறதில்ல. பட் சிசிஆர் கேஷ் நம்ம பேங்க் இருக்குல்ல, பேங்க் இப்போ வந்து 100% அது ஃபிக்ஸ்டு டெபாசிட் பீப்புள்ஸ்கிட்ட வாங்குதுன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நமக்கு பேங்கு வந்து ஆர்பிஐயில் வச்சாகணும். இப்போ நான் 5 லட்சம் வாங்குகிறேன் அஸ் ஏ பேங்கை டெபாசிட்டில் அப்படின்னா நான் இப்போ 5 lakhsயுமே வந்து திருப்பி நான் பீப்புள்ஸுக்கிட்ட வந்து லோனு கொடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வைக்கணும். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுற மூலமாக இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணலாங்கிற முடிவு எடுத்திருக்காங்க. இதனால் வந்து எக்கனாமிக் ஸ்லோவாகும் தான், பட் வந்து பெருசாக கிராஷ் ஆகாதுன்னு என்னோட ஐடியா. ஸோ இதுதான் இந்த வீடியோவோட மெயின் ஃபோக்கஸ்ட். ஸோ அப்கமிங்கில் வீடியோஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். நான் என்ன கேபிட்டல் பண்ணணும் அதை சொல்லிக்கிட்டு இருக்க போகிறேன். இதில் நீங்கள் பண்ணுங்கள் பண்ணாதீங்க எப்படிங்கிற நான் எந்த சஜஷன் தரல. அவனுக்கு ஒரு ஓன் ரிஸ்க் நீங்கள் பண்ணுறேன்னா பண்ணலாம். பட் எப்படிலாம் ஈக்விட்டியில் மூவ் பண்ணலாம், எஃப்என்டோவில் மூவ் பண்ணலாங்கிறது நான் என்னோடய ட்ரேடிங் ஜேர்னி மாதிரி இதில் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்கேஸ் உங்கள்கிட்ட எந்த டவுட்ஸ் டெக்னிக்கல் ரிலேட்டடாக இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ அதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே.